சிறை உடைப்பு, பிரிட்டிஷ்காரருக்கு சிம்ம சொப்பனம். அமைச்சர் டி.கே. பிரபுவுடைய பின்னணி என்ன? தமிழக அரசியல் களத்துல ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான முகங்கள்ல ஒருத்தரா டாக்டர் டி.கே. பிரபு பார்க்கப்படுறார். சமீபத்துல நடந்து முடிஞ்ச 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல காரைக்குடி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். இவர்கிட்டதான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் டெபாசிட் இழந்தாரு. இதனால இவர் இப்போ மாநில அளவுல கவனிக்கத்தக்க ஒரு தலைவரா மாறி இருக்கிறாரு. முதல்வர் விஜயுடைய அமைச்சரவையிலையும் இடம்பெற்றிருக்கிறார். இவருக்கு சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் டி.கே. பிரபு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவர் தான். அடிப்படையில இவர் ஒரு பல் மருத்துவர் தான். மருத்துவ துறையில உயர்கல்வி பெற்றவர். இவர் சமூகத்து மேல கொண்ட அக்கறையாலும் தாவேக தலைவர் விஜயுடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சாரு. இவருடைய தந்தை துரை கருணாநிதி அவர்களும் காரைக்குடி பகுதி மக்கள் கிட்ட நல்ல பெயர் பெற்றவர். அரசியல்வாதியா அறியப்படுறதுக்கு முன்னாடி நல்ல மருத்துவரா இவர் காரைக்குடி மக்கள் கிட்ட அறிமுகமாயிருந்தாரு. கொழும்பு மற்றும் ஜெர்மனியுடைய கோதை பல்கலைக்கழகத்துல படிச்சவர். ரொம்ப காலமாகவே பல் மருத்துவத்துறையில பணியாற்றிட்டு வந்தாரு. காரைக்குடியில இவருடைய மருத்துவ சேவை மக்களிடையே நல்ல பெயரை பெற்று தந்திருந்தது. அதோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது டாக்டர் பிரபு காட்டின நாகரிகமான அரசியல் பலரையும் கவர்ந்திருந்துச்சு. குறிப்பா அதே தொகுதியில போட்டியிட்ட சீமான நேர்ல சந்திச்ச போது 2 பேருமே கட்டி அணைத்து நட்பை வெளிப்படுத்தினது சமூக வலைதளங்கள்ல பெருசா பாராட்டப்பட்டுச்சு. அரசியல் அப்படிங்கிறது கொள்கை ரீதியான மோதல் தானே தவிர தனி நபருடைய பகை கிடையாது அப்படிங்கிற தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா மக்களுக்கு காட்டினாரு இந்த இளம் டாக்டர். தாவேகவுடைய படித்த பண்பான அமைச்சராக டி.கே. பிரபு பார்க்கப்படுறார். காரைக்குடி தொகுதியுடைய வளர்ச்சிக்காக கல்வி, மருத்துவம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதே தன்னுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னும் இவர் தெரிவிச்சிருக்கிறார். ஒரு சாதாரண மருத்துவராயிருந்து இன்னைக்கு தமிழகத்துடைய முக்கியமான துறைக்கு அமைச்சராக உயர்ந்திருக்கக்கூடிய காரைக்குடி பிரபு தமிழக அரசியல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனா இவரை பற்றிய பின்னணி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அமைச்சர் டி.கே. பிரபுவுடைய கொள்ளு தாத்தா ஆங்கிலேயரை எதிர்த்து பல வீர சாகசங்கள் புரிஞ்சவர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தேவக்கோட்டை பகுதியில பிரபலமாக இருந்த விடுதலை போராட்ட வீரர் சின்ன அண்ணாமலையை 1942 ஆங்கிலேய அரசு கைது செஞ்சு திருவாடனை கிளை சிறையில அடைச்சிச்சு. இதை ஏத்துக்க முடியாத தேவக்கோட்டை திருவாடனை சுற்று வட்டார மக்களை ஒண்ணு திரட்டி ஆகஸ்ட் 9 சிறையை உடைச்சு சின்ன அண்ணாமலையை மீட்டு கொண்டு வர முதல் காரணமானவர் திருவேகம்புத்தூர் பாலபாரதி செல்லத்துறை. தொடர்ந்து ஆங்கிலேய போலீஸ் நடத்துற துப்பாக்கி சூட்ல ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டாங்க. உயிரிழந்தவர்களுக்கான நினைவு சின்னம் தேவக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கு. செல்லத்துறையை கைது செய்ய தேடி அலைஞ்ச ஆங்கிலேய போலீஸ் அப்பாவி மக்கள் மேல கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க. தொடர்ந்து மூத்த தலைவர்களுடைய ஆலோசனையால தலைமறைவான செல்லத்துறை நாடு விடுதலை அடைஞ்ச பிறகுதான் ஊர் திரும்பினார். ஊர் மக்கள் அவரு இறந்துட்டதாவே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி மிக பெரும் தியாகம் செஞ்சவரை காங்கிரஸ் கட்சி வழக்கம் போல புறக்கணிச்சது. தமிழகத்துல நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல்ல திருவாடானை தொகுதியில மற்றொருவருக்கு போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு கொடுத்துச்சு. இதனால கொந்தளித்த அந்த பகுதி மக்களுடைய ஆதரவோடு சுயேட்சையா போட்டியிட்ட செல்லதுரை திருவாடனையுடைய முதல் எம்எல்ஏவா வெற்றி பெற்று சாதனை படைச்சாரு. அந்த தியாகி செல்லதுரை வம்சத்துல பிறந்தவர் தான் அமைச்சர் டி.கே. பிரபுவுடைய தந்தையான துரை கருணாநிதி. இவரும் காங்கிரஸ், தமாக அப்படின்னு அரசியல்ல இருந்தாரு. துரை கருணாநிதிக்கு அரசியல்ல ஜொலிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் அவருடைய மகன் டாக்டர் டி.கே. பிரபு இப்போ காரைக்குடியில வெற்றி பெற்று தமிழக அமைச்சரவையில இடம்பெற்று சாதனை படைச்சிருக்கிறாரு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.